இந்த மேரேஜுக்கு அப்புறம் கிரிக்கெட் விளையாடுறதுன்றது வந்து என்னன்னா ஒரு ஐபிஎல் ஆப்ஷனோட ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். எங்க போற, எந்த கிரவுண்ட்ல மேட்ச், எத்தனை மணிக்கு வருவ, வீட்டுல சமைக்கணுமா, இந்த மாதிரி 1000 கேள்வி. அதெல்லாம் தாண்டி அவங்க கூட வெளில போற பிளான் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். என் கூட நிறைய பேர் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சவங்க இப்ப கிரிக்கெட்டே ஆடுறது இல்லை, விட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் மேரேஜ் ஆச்சு, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துருச்சு. இந்த ஒரே ரீசன்காக இப்போ வீக் டேஸ்ல வந்து நமக்கு நிறைய ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி நிறைய போயிட்டு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா மறந்து கிரவுண்ட்ல ஒரு 4-5 ஹவர்ஸ் நமக்குள்ள இருக்க ஒரு சின்ன பையனை நம்ம அலைவா வச்சுக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்றாங்க. அது வந்து என்ன சொல்றது, நம்ம ஒருத்தரோட எஃபர்ட்னால மட்டுமே முடியாது. இப்போ நிறைய பேர் மேரேஜ் ஆகி கிரிக்கெட் ஆடுறவங்க தான் அதிகமா இருக்கு. அது ஒய்ஃபோட இது அதை மாதிரி நான் சொல்ல வரேன். மேரேஜ் ஆகி கிரிக்கெட் ஆடுறவங்க ரொம்ப ரெகுலரா இருக்காங்க. எங்க டீம்லேயே வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் பசங்க நிறைய பேர் ரெகுலரா வராங்க. ஏன்னா வந்து என்ன சொல்றது, இந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் மறந்துட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் ஜாலியா இருந்துட்டு போகலாம் அப்படின்னு. ஆனா அது கண்டிப்பா அந்த ஒய்ஃபோட சப்போர்ட் இல்லாம பண்ணவே முடியாது. ஸோ அதனால ஒய்ஃப்ஸ்க்கு டெடிகேட் பண்ற மாதிரி ஒரு வீடியோ போடணும்னு இருந்தது. இங்க வந்து விளையாடுறப்போ, ஃப்ரீயா விளையாடுறப்போ, வீட்டில் உங்களுக்கு குழந்தை இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்க விஷயத்த பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் தான் நமக்கு வந்து இன்னுமே மைண்டை ஃப்ரீ ஆகுது. ஸோ அதுதான், யாரெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமும் கிரிக்கெட் ஆடுறீங்களோ, தேங்க்ஸ் டு யுவர் ஒய்ஃப்ஸ். நீங்க உங்க ஒய்ஃப்ஸ்க்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா அவங்க சப்போர்ட் எல்லாம் நம்ம கண்டிப்பா ஆட முடியாது. தப்பா நினைச்சுக்காத. என்ன ரீசனுக்கு உனக்கு கிரிக்கெட் இவ்வளவு பிடிக்குது? பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு ரீசன்